ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் ரியல் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் கியூட் பிரின்ஸ் ரொமான்டிக் பாடி கார்டு. ஆர்மீஸ் வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கேம் கம்பெனி அதில் இருக்கவங்கலாம் புதுசாக ஒரு கேமை ரிலீஸ் பண்ண போகிறோம் இன்னும் 1 மந்த்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தன் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாஸ், நீங்கள் இப்போ இந்த கேமை மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. எதனால நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இந்த கேமுக்காக எவ்வளோ பேர் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை இப்போ ரிலீஸ் பண்ணலனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறத ஏன் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறானா. பாஸ் தயவு செஞ்சு இதை ரிலீஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் ரியலாக இருக்க போகுது. எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறானா. ஏய் நீ யார்? நீ ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாது. இதில் நீ நீ ஒரு ட்ரீம் வேறு கண்டா அந்த ட்ரீம் அப்படியே நடக்கும்னு வேறு நீ சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். அப்போ தான் அந்த பாஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கால் வருது. ஐயோ இந்த பிரச்சனையில் இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். பாஸ் நான் சொல்கிறது பொய்லாம் கிடையாது அப்படின்றானா. நீ சொல்கிறது பொய் இல்லைனா நீ எதை வச்சு என்ன நம்ப சொல்கிறா? ஆமாம் நான் ஏன் உன்னை நம்பணும்? ஃபஸ்ட்டு உன்னை யார் இங்கே விட்டா? வெளியே போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த எம்ப்ளாயி இருக்கான் இல்லையா, நீங்கள் நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? சரி எப்படியோ நம்ம அந்த கேமை விளாட போகிறோம், அதில் ஏன் ஃபர்ஸ்ட் பிளேயராக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆ என்ன ஃபர்ஸ்ட் பிளேயரா? இல்லை எனக்கு புரியல. நீங்கள் தான் நம்ப மாட்டீங்களே, அப்போ வாங்க ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்றான். என்னாலாம் ப்ளே பண்ண முடியாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். அப்போ நீங்கள் நான் சொல்கிறத நம்புறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்றானா. ஏய் எதுக்கு இப்படி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் திட்டிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் பாஸ், நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இந்த ஒரு டைம் மட்டும் நம்புங்க அப்படின்றானா. இங்கே பாரு ஜின், நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும் என் லைஃப்லேருந்து, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்றான். பாஸ் இங்கே பாருங்க அப்படிங்கும்போது அப்போது ஜின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ இப்போ அந்த கேமை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ணி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கேம் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்புக்கு கோவம் வருது. ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த கேமை நான் இன்னும் ரிலீஸ் கூட பண்ணல, அதுக்குள்ளே நீ விளையாடிட்டுருக்கியா? இந்த கேமை உருவாக்குனது நீங்களும் நானும் தான். நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை தான் அந்த பாடி கார்ட் கேரக்டருக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் என் கேரக்டர் எப்படியோ அதை தான் நீங்கள் அந்த பிரின்ஸோட கேரக்டருக்கும் கொடுத்தீங்க. அப்போ இந்த கேமில் எனக்கும் உரிமை இருக்குதானா அப்படின்றானா. இங்கே பாரு ஜின், நம்ம இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ நான் இந்த கேமை உருவாக்கினேன் தான் உன் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த கேமை நானே வாங்கிட்டேன்ல உன்னோட பர்மிஷனோட, அதை நீ சைன் பண்ணி கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ நீ வர அப்படின்னு கேட்குறானா. ஆரம் இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க. நான் சொல்கிறேன்ல, அந்த கேமை உருவாக்குனது நம்ம 2 பேர் தான். ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கரண்ட் ஷாக் மாதிரி அடிக்குது. அதுவும் அந்த கேம் இருக்கு இல்லையா சிஸ்டம், அதுலேருந்து இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த பவர் சோர்ஸ் போகுது. என்ன இப்படி ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம் கத்திட்டு கிடக்கான். ஐயோ கத்தாதீங்க, நான் தான் சொன்னேன்ல இது ரியலாக நம்ம அது கேம்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. அந்த ஆரம் இருக்கான் இல்லையா, நைட் டைம் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஒரு மலைக்கு கீழே ரோடு மாதிரி போயிட்டுருக்கு, அது கீழே படுத்திருக்கான். வானத்தை பார்த்தா மூன் பெருசாக இருக்குது, அதான் ஃபுல்லாக இருக்கா. அதை பார்த்துட்டு என்ன நான் எப்படி இந்த ரோட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஜின்ன நீ எதுக்கு என்ன இப்படி பண்ண? நீ தான் என்ன இப்படி பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கேமை உனக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எண்ணம், நான் ரிலீஸ் பண்ணிடுவேணுன்றதில் நீ இப்படி பண்ணிட்டல்ல. நான் தான் உன்கிட்ட அந்த கேமை வாங்கிட்டேன்ல, அப்போ உனக்கும் எனக்கும் அதுலேருந்து டீலிங்லாம் முடிஞ்சில, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? இரு நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வர வந்து பார்த்தா அந்த இடமே அவ்வளோ நேச்சராக இருக்குது. ஒரு பில்டிங் கூட கண்ணுக்கு தெரில. பார்த்தாலே எல்லாம் பழங்காலத்து வீடாக இருக்கா. இதை ஆரம் பார்த்துட்டு இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது குதிரையில் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அப்போது சீக்கிரம் இந்த இடத்துல யாரும் நிற்காதீங்க, ஏன்னா இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவானா. அப்போது அங்கே இருக்கிற இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் யாரும் நடந்து வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் நகருங்க, இல்லைன்னா அவங்க நம்ம ஏற்றிட போகிறோம் அப்படிங்கும்போது அப்படியே யாரும் மேலேயே அந்த குதிரை மோதிடுது. அவ்வளோதான், ஆரம்பம் அந்த இடத்துல விழுந்துடுறானா. இப்போது அந்த குதிரை வண்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்து எழுந்து வரான். வர்றது யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான். இப்போ ஜின்னில் வந்து பார்க்குறான். ஐயோ இவர் ஏன் இப்படி மயக்கம் போட்டு வந்திருக்காரு, நம்ம இவர் மேலே ஏறிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறானா. அங்கே இருக்கவங்களாம் இளவரசரே நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ண தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, டக்குன்னு அவரை வண்டியில் எடுத்து போடுங்க, நம்ம போய் பார்க்கலாம் மருத்துவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. ஆனால் இப்போ வேறு எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு அரண்மனைக்கு தான் போகிறாங்க. அது நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த நாட்டோட இளவரசரே. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே ஜின்னை வரவேற்கிறாங்க.
அண்ட் தென் ஆரம் இருக்கான் இல்லையா, அவனை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பமே முனவிட்டே இருக்கான், "ஜின்ன நீ மட்டும் என் கையில் மாட்டின உன்னை அவ்வளோதான் சாவடிச்சிருவான்" அப்படின்றானா. அங்கே இருக்கவங்கலாம், இவன் என்ன ஜின்னு பேரை சொல்லி ஏதோ உளறிட்டு இருக்கான், இவன் நம்ம இளவரசரை ஏதாவது பண்ணுறதுக்கு தான் வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவனை எங்கேயே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ ஜின்னு தான், "இங்கே பாருங்க, அவரை கொண்டு மருத்துவர்கிட்ட கொடுங்க, அவர் என்னன்னு பார்க்கட்டும்" அப்படின்றாரா. "ஐயோ இங்கே பாருங்க, இவர் உங்களை கொல்றதுக்கு தான் வந்திருக்காரு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு என்ன பண்ணுறா, அவரை கூட்டு போய் காட்டுறாங்களா. இவருக்கு ஒன்றும் இல்லை, இதோ கட்டெல்லாம் போட்டாச்சு, இப்போ ஓகேவா தான் இருக்காரு, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்றாங்களா. சரி, அது வரைக்கும் இவனை என்னோட அரண்மனைக்கு கூட்டிடுவாங்க அப்படின்றானா. அவங்களுக்கெல்லாம் கடுப்பாது, எதுக்கு நம்ம இளவரசர் இப்படி பண்ணுறாரு, அவனுக்கு எதுக்கு இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைமில் ஜின்னு போய் குளிச்சுட்டு வந்து நிற்கிறானா. அப்போ ஆரம்பு கோபமாக உட்காந்துருக்கான், அதுவும் ஜின்னோட பெட்டில் தான் உட்காந்துருக்கான். ஜின்னை பார்த்த அடுத்த செகண்டே, "டேய் நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை கொல்லணும் தான் வந்த" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஜின்னை குத்துறதுக்காக போகிறான். பட் ஜின்னு ஒரே டைம் தான் பிடிக்கிறான். ஆரம்மால் அதை விட முடியல, ஏன்னா நம்ம ஜின்னு அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜின்னு இந்த காலத்து பையன் இல்லையா, ஸோ அதான் ஸ்வாட் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணியிருப்பானே. ஸோ ஜின்னை எதிர்த்து ஆரம்மால் எதுவும் பண்ண முடியல, விட்டுடுறான். ஜின்னு தான் கேட்குறான், "சரி நீ எதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுற, ஆமாம் நீ யார், உன்னை நீ எந்த நாட்டிலேருந்து வர, எந்த நாட்டிலேருந்து உன்னை அமுச்சிருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் கொரியா தெரியுமா, சியோல்லேருந்து வந்திருக்கேன்" அப்படின்றானா. "ஏது நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. "நீ இப்போ இங்கே பாரு, நீ என்னை தயவு செஞ்சு விடு, இங்கேருந்து நான் போகிறேன், எதுக்கு நீ என்னை இப்படி அடைச்சி வச்சிருக்க ஒரு இடத்துல, ஆமாம் உன்கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய அரண்மனை வந்துச்சு" அப்படின்னு கேட்குறான். "ஏது நான் தான் இங்கே இளவரசரே, அது உனக்கு தெரியாதா" அப்படின்றானா. "இல்லை இதெல்லாம் வெறும் கனவு தான், ஒழுங்கா இங்கேருந்து போலாம் வா" அப்படின்னு சொல்கிறான். "எது கனவா, இங்கே உண்மையாலுமே இளவரசனாக தான் இருக்கேன், ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்கு என்ன கொலை பண்ண வந்த" அப்படின்னு கேட்குறான். "இங்கே பாரு, நான் உன்னை கொலை பண்ண வந்ததுக்கு ரீசன் நீ தான், நீ என்னை லவ் பண்ணல, லவ் பண்ணி ஏமாற்றிட்ட." "ஏது நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணுறேனா, ஆமாம் நீ தான் என்ன பண்ண, பொய் சொல்கிறியா, நீ என்னை பார்த்ததே இல்லைன்னு, ஜின்ன உன்னை அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரானா. ஜின்னில் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். லைட்டாக காலு சுளுக்கு பிடிச்சிருதா, கத்திட்டு கிடக்கான். இதை பார்த்துட்டு ஆரம் பக்கத்தில் வந்து, "ஐயோ ஜின்னு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல" அப்படின்னு பதறானா. "நீ எதுக்கு என்னை இப்படி தள்ளிவிட்ட, நான் உன்னை என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட இல்லை, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற" அப்படின்னு கேட்குறானா. "எது நான் உன்னை கஷ்டப்படுத்தினேனா" அப்படின்னு ஆரம் கேட்குறான். "ஆமாம், நீ இப்படி அடிபட்டு கிடக்கவும் நான் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீ எனக்கு காமிக்கிற விசுவாசம் இதுதானா, என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். இவன் என்னடா இப்படி அழுகுறான், நம்ம ஜின்ன அழமாட்டானே, நம்ம ஜின்ன எல்லாருக்கும் நான் இப்படி பண்ணதுக்கு என்னை திருப்பிலாம் அடிச்சிருப்பான், செம்ம கோவக்காரனாச்சே, இவன் என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்போ ஆரம் தான் தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சு, அவன் "இங்கே மருந்து தான் இருக்கா" அப்படின்னு கேட்குறான். இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஜின்னோட காலில் அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கான். சுளுக்கு மாதிரி பிடிச்சிருக்கா, அதையும் நீவி விட்டுறான். "ஆமாம் நீ டாக்டருக்கு படிச்சிருக்கியா என்ன, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்" அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. "ஜின்ன நீ தானே எனக்கு இதை சொல்லி கொடுத்த, நீ என்ன இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற, நீ உண்மையாலுமே நடிக்கிறியா, இல்லை உனக்கு மண்டையில் எதாவது அடிபட்டுச்சா" அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்க்குறானா. "எனக்கெல்லாம் ஒன்றும் அடிபடல, காலில் தான் அடிபட்டுச்சு" அப்படின்னு ஜின்னு சொல்கிறானா. அதுக்கு ஆரம்பில் இப்போ தான் யோசிக்கிறான், ஜின்னு சொன்னால நம்ம எது வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு யோசிக்கிறான். அவன் ஏதோ டைப் பண்ணால எங்கள் 2 பேர்த்து கேரக்டரையும் இதில் உருவாக்கியிருக்கோம், அப்படி பார்த்தா நான் பாடி கார்டாக இருப்பேன், ஜின்னு அந்த பிரின்ஸாக இருப்பான். ஜின்னு ரொம்ப சாஃப்ட் கேரக்டரில், ஆனால் ஷார்ட் ப்ராக்டிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவான். ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். அப்போ தான் நார்மலாகிட்டு, "சரி இது எந்த காலம்" அப்படின்னு கேட்குறானா. ஸோ அதெல்லாம் சொல்கிறான், எந்த காலகட்டம், பேர் என்ன, எல்லாத்தையும் சொல்கிறானா. அவ்வளோதான் ஆரம்புக்கு ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஜின்னு சொன்னது உண்மைதானா, உண்மையாலுமே நான் அந்த கேம்குள்ளே தான் வந்துட்டேனா, அப்போ நான் வந்துட்டேனா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, ஜின்னுக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போது ஜின்னு இல்லை, "எதுக்கு நீ என்ன அப்படி பார்க்குற, அம்மா நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன" அப்படின்னு கேட்குறானா. அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே" அப்படின்றான். "கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நீ என்ன லவ் பண்ண, நம்ம 2 பேர் லவ் பண்ணோன்னு, இப்போ என்ன வேறு மாதிரி மாற்றி சொல்கிற, அப்போ நீ நான் லவ் பண்ண, அப்போ அதனால தான் என்னை பார்க்க வந்தியா" அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு சும்மா இங்கே வந்தேன் அவ்வளோதான்" அப்படின்றானா. "இங்கே வந்த என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, அப்புறம் நான் கேட்டேன் நம்ம லவ் பண்ணோன்னு சொன்னேன், இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை" அப்படின்றான். "உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது தான் நல்லது, தயவு செஞ்சு தூங்குங்க" அப்படின்றானா.
இல்ல இல்ல நீ எனக்கு சொல்லு. அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்றேன். அத கேட்டு தூங்குறீங்களா? அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு படுத்திருக்கானா. அப்ப ஆரம் இருக்கான் இல்லையா? அவனுக்கும் ஜின்னுக்கும் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றான். ஃபியூச்சர்ல நடக்கிற மாரி ஒரு ஸ்டோரி சரியா? அந்த காலகட்டத்துல நெறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். பில்டிங்ஸ்னா நீ எத சொல்ற? இப்ப நம்ம அரண்மனை இருக்கு தெரியுமா? அத விடவே பெருசா நெறைய வீடுலாம் இருக்கும். அந்த பில்டிங்ல நெறைய பேர் வேல பார்ப்பாங்க. இது பில்டிங்ல வருவாங்களா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுல ஆர்எம்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் அந்த பில்டிங்க்கே ஓனர் மாரி. அவரோட இடத்துல வேலை பார்க்கறதுக்காக ஒரு பையன் வந்தான். அந்த பையன பார்த்ததுமே ஆர்எம்க்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. ஏன்னா, அவன் பார்க்கவே அவ்ளோ சாஃப்ட்டா, அழகான பையனா இருந்தான் அப்படின்றானா. "அப்போ உனக்கு அழகா சாஃப்ட்டா இருந்தா தான் புடிக்குமா?" அப்படின்னு ஜின்னு கேட்குறான். "நீங்க அத விடுங்க. நான் என் கதைய சொல்லல. இது முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி அவ்வளோதான்." "சரி சொல்லு" அப்படின்றானா. அப்போ அவனுக்கு பார்த்தோனே புடிச்சிருச்சா? அதனால என்ன பண்ணான், ஆரம் இருக்கான் இல்லையா? அவன் கூடவே ஜின்ன சேர்த்துக்கிட்டான். அவனோட வேலை பார்க்கறதுக்காக. எது வேலை பார்க்கறதுக்காகவா? ஆமா. அவன் அசிஸ்டண்ட்டா சேர்த்துக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து கேம்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் ஜின் இருக்கான் இல்லையா? அவனுக்கு அடிக்கடி நிறைய ட்ரீம் வரும். அந்த ட்ரீமில் இருக்க மாதிரி நிறைய ஸ்டோரியெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவான். அதை வச்சு நாங்கள்லாம் ஒரு கேம் கிரியேட் பண்ணோம். 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒர்க் முடிஞ்சு 2 பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கும் போவோம். பட் ஒரு டைம் சின்ன வீட்டுக்கு நான் போனேன். ஆனா அந்த இடத்துல அவன் இன்னொரு பெர்சன் கூட இருந்தான் அப்படின்ற மாரி சொல்றானா. "ஏய் நில்லு! நீ இப்ப தான் சொன்ன அது ஒரு ஸ்டோரின்னு. இப்ப என்ன ஜின்னுன்னு என் பேர சொல்ற? நான் ஒன்னும் இப்படி லவ்லாம் பண்ணா இன்னொருத்தர் கூட இருக்க மாட்டேன்ப்பா" அப்படின்றானா. "ஐயோ! இருங்க. நான் சும்மா அதில மெயின் கேரக்டர்ஸ்க்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரில. அதனால நம்ம பேர வச்சேன் ஓகேவா?" அப்படின்றானா. "ஆ சரி, சரி. ஆனா நான் அப்பலாம் போமாட்டேன்" அப்படின்றானா. "சரி நீங்க போமாட்டீங்க. இந்த கதைய கேளுங்க." அப்புறம் ஒரு பெர்சன் கூட இருந்தானா, அவன் தூங்கிட்டு இருந்தான் ஜின்னு. அப்போ அவன் கூட இவன் படுத்திருந்தான். அத பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு அவ்வளோதான் மனசே உடைஞ்சிருச்சு. அதுவும் இந்த பையன் அவன ஒன் சைடா ஜின்ன ஒன் சைடா லவ் பண்ண பையன். அவன் இப்படி படுத்திருக்கவும் எனக்கு அவ்வளோதான் மனசே உடைஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் ஜின்னுமே எழுந்துட்டான். என்ன பார்த்துட்டான். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். திருப்பி ஜின்ன பார்க்க கூட இல்ல. 2 பேரும் அந்த கேம் ஒண்ணா கிரியேட் பண்ணோம் இல்லையா? இந்த கேம ஆல்ரெடி ஜின்னு என் பேர்ல எழுதி குடுத்துட்டான். அதனால நான் அவன்ட்ட திருப்பி குடுக்கவும் இல்ல. அவன் அவன் என்ட்ட வந்து கேட்கவும் இல்ல. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட வந்தான். "நீ நெனைக்கிற மாதிரி அன்னைக்கு அவன் என் கூட இருந்தது நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்ல. அப்ப இவன் கால் பண்ணான். எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இவன் வந்துட்டான். நீ நெனைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல ஆரம்" அப்படின்றானா. "இல்ல நான் உனக்கு எத்தன டைம் கால் பண்ணேன். ஆனா நீ அந்த கால எடுக்கவே இல்ல. அப்ப என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல" அப்படின்றானா. "ஆரம் நீ நினைக்கிற மாதிரி நான் உன் கால் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. நான் நீ கால் பண்ணுறப்போ என் ஃபோன் என்கிட்டயே இல்லை தெரியுமா? போதும் ஜின். இதுக்கப்புறம் நீ சொல்கிறத நான் விரும்பல, கேட்க விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஜின்னுமே வந்திருப்பான். அப்போ ஜின்னு வந்து என்கிட்ட சொன்னான், "இந்த கேமை மட்டும் நீ ரிலீஸ் பண்ணாத. இதை நீ ரிலீஸ் பண்ணினா அந்த கேம் வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவோன்னு" சொல்லி. ஆனால் அதை நான் நம்பலை. பட் அது உண்மையாலுமே நடந்துருச்சு அப்படின்றானா. "என்ன நடந்துச்சு? இப்ப நீ இருக்கிறது கேமுன்னு சொல்ல வரியா? இது ரியல் லைஃப் இல்லன்னு சொல்ல வரியா?" அப்படின்னு ஜின்னு கேட்குறான். "ஓ! உனக்கு இவ்ளோ தெளிவா புரியுதா? புரிஞ்சா சரி. இங்க பாரு, நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். நீ தான் என்னோட உண்மையாலுமே ஃப்யூச்சர்ல என் பாய் ஃப்ரெண்டா இருந்த. ஆனா நீ ஏமாத்திட்ட. அதனால நான் உன்கிட்ட இருந்து விலகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீயா வந்த. இதோ இந்த கேம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நம்ம போயிருவோம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உண்மையாலுமே நான் இங்க வந்தேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது உனக்கு எப்படி ஞாபகத்துல வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜின்" அப்படின்றானா. "இல்ல நீ பைத்தியம். அந்த குதிரை உன் மேல மோதிடுச்சு. அதனால தான் நீ இப்படி பேசுற" அப்படின்றானா. ஆரம்க்கு கோவம் வந்துடுது. "ஏன்டா இவ்வளோ நேரம் என்ன சொல்ல வச்சல்லடா. எனக்கு எவ்வளோ தெரியுமா வாய் வலிக்குது. என்ன பைத்தியம்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல என்ன பண்றான். "நீ பிரின்ஸ் தானே? பிரின்ஸ்னா யாரை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்றாங்களோ அவங்க கூட தான் ஒண்ணா இருக்கணும். இதுக்கப்புறம் நீ யார் கூட போறேன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆரம் என்ன பண்றான், கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான் ஜின்னுக்கு கோவம் வந்துடுது. புடிச்சு தள்ளி விட்டுறானா. "எதுக்கு இப்படி பண்ற? நீ ஒரு பையன். உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு கத்துறானா. "ஆமா நான் பையன் தான். உனக்கு அந்த காலத்துல மட்டும் லவ் பண்ண ஓகேவா இருந்துச்சோ? இப்ப என்ன வேணும்னே நடிக்கிறியா நீ? நீ எல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஜின். இப்படி சாப்பிட்டா ரொம்ப இதா இருக்க மாதிரி நடிக்காத சரியா? நீ உண்மையாலுமே அப்படி கிடையாது. நீ என்கிட்ட எவ்வளோ தெரியுமா பேசுவ? எவ்வளோ தெரியுமா என்ன திட்டுவ?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. அவ்வளோதான் ஜின்னுக்கு அழுக வந்தது. "இவன் என்ன இப்படி பொய் சொல்றான்? நான் இப்படி கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறானா. ஆரம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ இப்படி இவனை அழ வச்சுட்டோமே. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அவங்க யாருமே விட மாட்றாங்க. ஏன்னா நம்ம ஜின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இவனை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் யாரும் விட மாட்றாங்களா. இதனால ஜின்னுக்கு கோவம் வந்தது. அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது.
இப்போ ஆரவ் இருக்கான்ல வந்து ஜின்னுக்கிட்ட தான் பேசுகிறான். இங்கே பாரு ஜின், தயவு செஞ்சு என்னை விடு. நீங்கள் வந்து விட்டாதான் நான் போய் பார்க்க முடியும் இந்த இடத்துலேருந்து நான் எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு. எது, நீ தப்பிச்சு போறியா? கண்டிப்பாக உன்னை நான் தப்பிக்கலாம் விட மாட்டேன். இன்னிலேருந்து நீ தான் என் பாடி கார்டு அப்படின்றானா. ஏது, நான் உன் பாடி கார்டா? அதெல்லாம் முடியாது அப்படின்றான். நீ தானே சொன்ன அந்த கேமில் ஏதோ க்யூட் பிரின்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாடி கார்டு இருப்பாங்கன்னு. அந்த பாடி கார்டு தான் நீ, சரியா அப்படின்றானா. ஏய், உனக்கு என்ன இவ்வளோ திமிரு? எங்கேருந்து இவ்வளோ வந்துச்சு? ஆமாம், உண்மையான ஜின் இப்படி தான் பேசுவான். அவனுக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறானா. நீ ஏதோ உளறிட்டு கடை, எனக்கு நீ சொல்கிற ஒன்றுமே புரியல. நீ தான் உண்மையான என்னோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கப்புறம் நீ என்னை பாதுகாக்கலைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்றானா. ஏய், உண்மையாக புரிஞ்சிச்சு, நீ தானே ஜின்னு 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. நான் அவனை நீ சொல்கிற ஜின் கிடையாது, நான் வேறு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். திரும்பி பார்த்தா ஆரம் வரலையா, அப்படியே லைட்டாக திரும்பி ஒரு லுக்கு விடுறான். என்ன பாடி கார்டுனா பின்னாடியே வரணும், வரமாட்டியா அப்படின்னு கேட்குறான். வேறு வழி, போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பின்னாடியே போகிறான். இவனை அவன் ரூட்லேயே போனால் தான் நம்ம மடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் என்ன சொல்கிறானோ கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ ஜின்னோட அம்மா அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறான். அப்போ அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, யார் இந்த பர்சன் அப்படின்றாங்களா. அம்மா, நைட்டு தான் நாங்கள் இவனை கண்டுபிடிச்சோம், இவன் தான் இனிமேல் என்னோட பாடி கார்டாக இருக்க போகிறான். அப்பா, அவங்களுக்கு ஓகே நான் நம்புகிறேன். ஏன்னா இவன் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக, பார்க்கவே ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றானா. ஆனால் இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்காம எப்படி உனக்கு பாடி கார்டாக இருக்க விடுது? நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. டெஸ்ட் தானேப்பா, நான் நிறைய பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, அதனால தான் எனக்கும் தோணுச்சு இவன் தான் இனிமேல் பாடி கார்டாக இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம்புக்கு கடுப்பாது, பட் மனசுக்குள்ளேயே இருக்கேன், உனக்கு பாடி கார்டாக தானே இருக்கணும். நீ சொன்னல உனக்கு பசங்களை பிடிக்காது, பொண்ணுங்களை மட்டும்தான் பிடிக்கும்னு. இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். பாடி கார்டாக இருக்க சொன்னேன், ரொமான்டிக் பாடி கார்டாக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். இப்போ சொன்னல, நான் உனக்கு கிஸ் பண்ணப்போ உனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கோவம் வந்துச்சுன்னு சொல்லி தள்ளி விட்டேன்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கானா. ஜின்னு இதை நோட் பண்ணுறான், எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த இப்போ ஜின்னு இருக்கான் இல்லையா, அவனோட ரிலேட்டிவ், அதான் ஒரு கசின் வீட்டுக்கு தான் போகிறானாமா, அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆரம்பிக்கிட்ட சொல்கிறான், எனக்கு தேவையானதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், ஒழுங்காக அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துக்கொடு, அந்த ட்ரெஸ் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம்பம் இருக்கான்ல, நான் வேணா உங்களுக்கு வச்சு பார்க்கவா, எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் தேவையில்ல, எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான், உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணுமோ அதவே நான் எடுக்கிறேன், ஆனால் உங்களுக்கு வச்சு பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே பக்கத்தில் வந்து வச்சு பார்க்குற மாதிரி இப்போல்லாம் டச் பண்ணுறானா. இன்னும் கோவம் வருது. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ என் பாடி கார்டு தான், பாடி கார்டுனா என்னை தொடணும்னு அவசியம் கிடையாது, டிஸ்டன்ஸில் இருந்து என்னை பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்றானா. அப்படிங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், இப்போ 2 பேரும் சேர்ந்து கசின் வீட்டுக்கு தான் போகிறாங்களா. கூடவே ஒரு 4-5 பேர் போகிறாங்க. இருந்தாலும் பிரின்ஸ்லேயும் அவருக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்ல, அதனால போகிறாங்க. அதனால் இப்போ கசின் வீட்டில் தான் அந்த கசின் இருக்கா இல்லையா, வெல்கம் பண்ணுறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு நம்ம ஜின்னை ரொம்ப பிடிக்கும். ஜின்னுக்கும் அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஜின்னு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணை. இதை ஆரவ் இருக்கான் இல்லையா, பக்கத்தில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படியா, உனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா, இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட அவனை சேரவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறான். அங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்களா, அந்த டைமில் ஜின்னு இருக்கான் இல்லையா, என்னோட ஷூவை கழட்டி விடு அப்படின்றான். ஸோ இப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் ஷூவை கழட்டி விடுற மாதிரி போயிட்டு சாக்ஸையும் கழட்டி விட்டு கிஸ் பண்ணுறான் நான் காலில். பார்க்குறான், ஜின்னுக்கு அப்படியே கண்ணு மொழிலாம் வெளியே வந்துடும் போல், அந்த மாதிரி ஷாகிங்கில் பார்த்துட்ருக்கான். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ணுறான் இல்லையா, அதனால பக்கத்தில் இருக்கவங்கலாம் திட்டுறாங்க. பாடி கார்டுனா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட காலில் போய் இப்படி கிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை இல்லை, அவர் காலில் டஸ்ட் இருந்துச்சு, அதை நான் தொடச்சி விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, தொடச்சி விட்டுறதுக்கு தானே கை இருக்குது, அதை ஏன் நீ அப்படி பண்ணுற, அதுவும் இல்லாமல் கையை நீ அவரை தொடணுனாலே க்ளவுஸ் போட்டு தான் தொடணும், நீ என்ன நார்மலாக வந்து தொட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. அதெல்லாம் ஆரம் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, இது தானே எனக்கு வேணும், நீ ஏன் என்னை துரத்தி விடு, அது வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே பண்ணிகிட்ருக்கான். அந்த இப்போ எல்லாமே போகிறாங்களா. அப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது ஜின்னு கூட தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிடுது. ஸோ ஜின்னுமே போகிறான். பட் ஆரம் சும்மா இல்லை, போயிட்டு வேணும் 2 பேத்துக்கு நடுவில் நிற்கிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கானா. அப்போ ஆரம் கூட அந்த பொண்ணோட பிரதர் நின்றுட்டுருக்கான். அந்த பிரதருக்கு நம்ம ஆரவை பார்த்தோடனே பிடிச்சிருச்சு. ஏன்னா அவன் அப்படி இருக்கான் இல்லையா, ஹைட்டாக.
பார்க்கவே ரகடா இந்த மாதிரிலாம் அதனால பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஜின்னு காலில் கிஸ் வேறு பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ இவனுக்குமே பசங்களை தான் பிடிக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஸ்ட்ரைட்டாக இப்போ ஆரம்பிக்கிட்ட தான் வந்து பேசுகிறான். நான் ஹே இந்த நாட்டோட பிரின்ஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை நான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஓகேவா? ஆரம்பிக்கிட்ட அவன் கேட்டுட்ருக்கான். இதை நம்ம ஜின்னு பார்க்குறான். என்ன நம்ம பாடி கார்டு நம்ம கூட இல்லாமல் அங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, என் அண்ணனை பார்க்குறீங்களா, என் அண்ணனுக்கு ஒரு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து பொண்ணு சொல்லுதா. என்னது அப்படின்னு ஜின்னு கேட்குறான். ஆமாம், அவன் என்கிட்ட சொல்லியிருக்கு, நான் எனக்கு பையங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு தெரில, இதோ இப்போ அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கான் இல்லையா உங்கள் பாடி கார்டு கூட. ஸோ உங்கள் பாடி கார்டு அப்புறம் அவன் நான் நீங்கள் நம்ம 4 பேரும் நல்லா ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே ஜின்னு கடுப்பாது. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் ஒன்றும் அந்த மாதிரி பையனும் இல்லை, அவனை எதுக்கு உன் அண்ணன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறானா. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நம்மளோட லைஃப்பில் நம்ம இருப்போம் ஓகேவா, அவங்களோட விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு ஜின்னு இருக்கு இல்லையா, அவனுக்கு கோவம் வருது. இல்லை என் பாடி கார்டே இப்படி மற்றவங்க பிஹேவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆரம்பம் இருக்கான் இல்லையா, அது வந்து என்னோட பிரின்ஸை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ ஒரு பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்றானா. இல்லை அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்கள தனியாக விடு, லவ் பேர்ட்ஸ்னால் தனியாக தான் இருக்கணும், இங்கே பாரு நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கையை போடுறானா. இதெல்லாம் ஜின்னுக்கு கடுப்பாக இருக்குது. மனசுக்குள்ளேயே எனக்கே ஏன் கடுப்பாக இருக்குது, எனக்கு இவளை தானே பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் அவனை யாராவது தொட்டால் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி கோவமாக போயிட்டுருக்கான். இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ நம்ம அண்ணன் ஏன் இப்படி இருக்கான், அவன் கூட இப்படி இருக்கிறது பிடிக்கலையாட்டிருக்கு, சே ஜின்னு என்கிட்ட எனக்கு ஏதோ பேசணும்னு சொல்லி வந்தார், ஆனால் அண்ணன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, டே அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதா. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணிகிட்ருக்க, அவர் கூட நீ ஏன் இப்படி ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஃப்ளோட் பண்ணோன்னா தனியாக போய் பண்ணிக்கோ, அவர் பாரு கோச்சிட்டு போகிறாரு எங்கள் முன்னாடி நீ பண்ணுறனால, இதெல்லாம் எனக்கு நல்லதா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அதுக்கு அவன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான். இங்கே பாருமா, நான் இப்போ தான் அவனுக்கு ரூட் விட்டுட்ருக்கேன், ஓகே ஆயிடுச்சுன்னா உனக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அண்ணா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நீ எப்படியாவது ஆரம்பம் கரெக்ட் பண்ணிடுண்ணா அப்படின்னு சொல்லுதா. சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அந்த டைமில் அந்த பொண்ணோட பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் ஆரம்புக்கு ஊட்டி விட போகிறான். பட் ஆரம்புக்கு பிடிக்கல, அவன் ஜின்னவே பார்த்துட்டு இருக்கானா. ஒரு பீஸ் எடுத்து ஜின்னுக்கு ஊட்டி விட போகிறான். ஆக்சுவலி அவன் நின்றுட்டு தான் இருந்திருப்பான். அந்த அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் தான் நீங்களும் கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பிட வச்சுருப்பான். ஜின்னு இப்படி முறைக்கிறான், நான் உட்கார சொன்னணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஊட்டி விட ட்ரை பண்ணியிருப்பான். அதை நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா வாங்கிக்கிறான். பட் வாங்கிட்டு வாயிலே வச்சு ஜின்னுக்கு ஊட்டி விட்டுறான். எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு, இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஜின்னுக்கு தான் அதுக்கு மேலே இருக்குது, அப்படியே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ எப்படி பண்ணுவ, என்னோட வாயிலே இப்படி ஊட்டி விட்டுவேன், நான் உன்கிட்ட கேட்டேனா, ஃபஸ்ட்டு நீ யார் எனக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்போது இவனுக்குமே பிடிச்சிருக்கு, பட் என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன்லாம் புரிஞ்சிக்கிறான், ஜின்னுக்கு ஆரம்புக்கும் ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னு. அதனால அவன் விலகிக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறான், இங்கே பாருமா, ஜின்னும் ஆரம்பம் லவ் பண்ணுவாங்களாட்டிருக்கு, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க வழியிலே விட்டுறணும் அப்படின்றானா. இதே ஜின்னு கேட்ட, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் அவனை இவனால் லவ் பண்ண கிடையாது, எனக்கு இவனை மாதிரி ஆளெல்லாம் பிடிக்காது, இவன் ஜஸ்ட் என் பாடி கார்டு அவ்வளோதான், இவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றானா. அப்போ ஆரம்பில், அப்படியா, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா, அப்போது நீ என் பின்னாடியே வந்தியே லவ் பண்ணுறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நடந்துச்சு இல்லையா, அதான் ஒரிஜினல் வேர்ல்டில் அதை வச்சு ஆரம் சொல்லிகிட்ருக்கான். இது நான் எப்போ உன் பின்னாடி வந்தேன், நீ தானே ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தானே நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கதையில் நடந்ததை பேசிகிட்டு இருக்கான். இங்கே இருக்கவங்களுக்கு சரி ரைட்டு 2 பேர்த்துக்குமே ஓடுது போல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு விலகிக்கிறாங்க. வெளியவும் இதை பற்றி பேசிக்கல. ஜின்னு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அடுப்பாது. ஏ நீ இப்படி ஏன் பண்ணுற அப்படின்னு ஆரம்பி கேட்குறானா. அதுவா, நான் தான் சொன்னேன்ல, என்னை இங்கேருந்து வெளியே விட்டுரு, எனக்கு உங்கூட இருக்க சம்மந்தமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்றானா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆரம்புக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்பாடி போய் தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூ போக்குறானா. பட் இந்த டைம் ஜின்னு அழுகுறான், அவனை அறியாமலே அழறான். ஆரம் போகாத அப்படின்னு சொல்லி கத்துறானா. ஆரம்பமே திரும்பி பார்க்குறான், இவன் என்ன நம்மள நார்மல் வேர்ல்டில் இருக்க மாதிரி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நம்ம இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம், என்னால் தான் இந்த கேம்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றானா. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆரம் ஓடி வரான். ஆமாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றானா. தென் 2 பேருமே நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க.
ஆரம் இருக்கான் இல்லையா, இந்த டைம் ஜின்னை போய் ஹக் பண்ணுறான். ஜின்னுக்கும் அழுக வந்துடுதா, அவனும் அழுதுகிட்டே ஹக் பண்ணுறான். இங்கே பாரு ஆரம், இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்றானா. சரி, நான் சொல்லக்கூடாதுன்னா நீ ஏன் அன்னைக்கு என்கிட்ட சொல்லலை, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தெல்லாம் கேட்குறான். அப்போ தான் ஜின்னு சொல்கிறான், நான் அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அந்த டைமில் தான் இவன் வந்தான், இவன் எனக்கு பார்த்தான், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான். உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் உன்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நான் சேர்த்தான். அண்ட் தென் கடைசியாக நீயும் வந்தியா, தப்பாக புரிஞ்சுட்ட. ஆனால் அவன் கூட நான் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, என்னை நம்பு ஆரம், ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்றானா. ஆரவமே, என்னை மன்னிச்சிடு, நானுமே ஒரு சைட்லேருந்து மட்டும் பார்த்துருக்கக்கூடாது, அங்கே என்ன நடந்திருக்கணும் நான் பார்த்துருக்கணும். ஏன்னா நான் அத்தனை டைம் கால் பண்ணி நீ எடுக்கலை, வந்து பார்த்தா அவன் கூட இருக்கவும் நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன் சின்ன, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னா. நீ என்னை சந்தேகப்பட்டியா அப்படின்னு கேட்குறானா. அது வந்து நான் உன்னை சந்தேகப்படலை, தயவு செஞ்சு என்னை நம்பு, ஏன்னா அவன் அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணான், என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்புனான், அது உனக்கு தெரியுமா அப்படின்றானா. என்ன ஃபோட்டோ, அவன் அவன் கூட இருந்த மாதிரி என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சான் அப்படின்றானா. சரி, இப்போவாது புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன், நான் அந்த மாதிரி அவன் கூட உண்மையாலுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஹக் பண்ணிக்கிறானா அந்த 2 பேருமே. அப்போது இந்த கேம் நம்ம ரிலீஸ் பண்ணால் உண்மையாலுமே அந்த கேமுக்குள்ளே போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம், போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆல்ரெடி இந்த கேமை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஆரம் கேட்டோடனே ஷாக்கு, இந்த கேம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் ஜின்னு அப்படின்னு சொல்கிறானா. இது 1 மந்த்துக்கு அப்புறம் தானே ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக ஆரம் அப்பா உள்ளே வராரு. ஆரம், 1 மந்த்தாக நீ எங்கே போயிருந்த, உன்னையும் காணோம் ஜின்னையும் காணோம், நான் கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இன்றைக்கி தான் நான் ரிலீஸும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஷாக் ஆகுறான். ஐயையோ, உண்மையாலுமே அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்களா. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, என்னோட ட்ரீமில் நடந்தது உண்மை தான். பட் ஆனால் அவங்க நினச்ச மாதிரி ஜின்னு ஆரம் மட்டும்தான் போயிருப்பாங்களே தவிர மற்ற யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் 2 பேர்த்துக்கும் ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம ஆரமும் ஜின்னு இருக்காங்க இல்லையா, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜின்னு இல்லை, ஆரம் இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறானா. கண்டிப்பாக போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து அவனுக்கு கன்னத்தில் தொடச்சி விடுறானா. ஏன்னா அங்கே ஆல்ரெடி பிளட் வந்துட்டுருக்கு. 2 பேரும் வந்தாங்க இல்லையா கேம் வேர்ல்ட்லேருந்து நார்மல் வேர்ல்டுக்கு, அப்போ நம்ம ஜின்னோட கன்னத்தெல்லாம் அடிபட்டுருக்கோம், அதை பார்த்துட்டு தான் தொடச்சி விட்டுட்ருக்கான். இப்போ ஜின்னு, நீ படு, நான் உனக்கு ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு ஜின்னுமே படுத்திருக்கான். ஆரம் போகிறான். அந்த டைமில் ஆரம் இருக்கான் இல்லையா, ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். ஜின்னு பார்க்குறான். அம்மா நீ எதுக்கு இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்குறானா. அதுவா, தோ அந்த கேமில் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது, அதை தீர்க்கலான்னு தான் இப்படி வந்தேன் அப்படின்றானா. எது அப்படின்றான். நான் உன்னை விட சொன்னேன், அப்போயே என்னை விட்டு போன்னு சொன்னேன், ஆனால் நீ என்னை விடலை தெரியுமா. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் என்னை விட்டுறக்கூடாதுன்னு. நான் ரொமான்டிக்காக இருக்க ட்ரை பண்ணேன், நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கே நான் நீ தள்ளையா விட்டேன், இப்போ காட்டுறேன் பாரு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஷாக்கில் எழுந்துச்சு உட்காந்துருக்கானா. அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, ஜின் இதுக்கப்புறம் நீ என்னோடவான் அப்படின்னு சொல்லி காதில் சொல்லிவிட்டு அவன் அப்படியே மேலே வந்து விடுறான். அப்போது ஆரம் இருக்கான் இல்லையா, தொடச்சி விடுறான், அந்த அடிபட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டு விட்டு, சின்ன நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்றான். என்ன மிஸ் பண்ணியா, ஆனால் உனக்கு தான் எனக்கு பிடிக்காத மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருந்த. நான் அப்படி தான் இருந்தேன், ஏன்னா நான் யோசிச்சது அப்படி. அதையும் தாண்டி என்ன தெரியுமா யோசித்தேன், நீ அந்த நடந்ததெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதா, நீ திருப்பி என்கிட்ட வந்துடக்கூடாதா, நம்ம 2 பேரும் பழையபடி ஒன்றா இருக்கக்கூடாதான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, ஆரம் எனக்கு கூசுது அப்படின்றானா. பேபி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றான். நான் அழகாக இருக்கேனா, அது எனக்கே தெரியுமே, ஆனால் நீ சொல்லும் போது கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மை ரொமான்டிக் பாடி கார்டு அப்படின்றானா. ஐயோ என் க்யூட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜின்னு இருக்கா இல்லையா, சிரிச்சிட்ருக்கான். நீ எதுக்கு இப்படி நான் ரொமான்ஸ் பண்ணுறது சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுவா, எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்றான். எதுக்கு, நான் உண்மையாலுமே உன்கிட்ட நடித்தேன் தெரியுமா அப்படின்னு ஜின்னு சொல்கிறானா. எது அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நாங்கள் போனதுக்கப்புறம் எதையும் மறக்கவே கிடையாது, எனக்குமே எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு, பட் வேணும்னே நான் நடித்தேன் நீயா என்கிட்ட வரணும்னு, கரெக்டாக வந்தேன் பார்த்தியா அப்படின்றானா. ஏ ஜின்னு, அப்போ நீ வேணும்னே தான் பண்ணியா நானா உன்கிட்ட வரணும்னு.
ஆமாம், நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கானா, ஆரம்க்கா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சிடுறான். சின்னு கத்துறான், ஆரம் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. நீ என்னை ஏமாத்துனல, அதுக்காக தான் இது. நான் எவ்வளோ பயந்து தெரியுமா, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டேன்னு. அப்படி பண்ணவன் தானே என்கிட்ட திருப்பி வந்த, இல்லைனா வந்திருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போது ஆரம் இருக்கான் இல்லையா, இப்போ ஃபோர்ஸாக லிப்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நாம்ஜின் மறுபடியும் சின்ன காதல வந்து ஐ லவ் யூ அப்படின்றான். அதெல்லாம் போதும், ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அரவிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட கியூட் ஃப்ரெண்ட்ஸ் ரொமான்டிக் பாடி கார்டு நம்ம நாம்ஜின் பியலன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.